நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் நான் சொல்றத நம்புங்க. சத்தியமா சொல்றேன், நான் ரியா இல்ல. அப்புறம் சம்பத்ன்ற ஆளு எனக்கு யாருன்னே தெரியாது. அப்புறம் இவனோட சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், அவளோட அண்ணனை எல்லா உண்மைகளையும் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க எதுக்கு இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? விசாரணை வந்துட்டா எல்லாரோட பேச்சையும் தான் கேட்போம். அப்புறம் எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. ஆனா இன்ஸ்பெக்டர் சார், தயவு செஞ்சு ஏன் பேச்சதான் நீங்க நம்பணும். என் தப்ப ஒத்துக்கும் போதே நான் போய் சொல்ல, இப்ப மட்டும் நான் பொய்யா சொல்ல போறேன்? நான் 100% அடிச்சு சொல்றேன், இவதான் அந்த ரியா, இவதான் அந்த பொண்ணு. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இந்த கைதியோட பேச்செல்லாம் இப்ப நம்பாதீங்க ப்ளீஸ். உங்ககிட்ட ஏதாவது சாட்சி இருக்கா? அதை வச்சு நிரூபிக்க முடியுமா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானு? இருக்கு. இப்பவே நான் அதை நிரூபிக்கிறேன். தேஜா, உண்மையை சொல்லு. இந்த பொம்பளை எனக்கு எதிராக பொய் வாக்குமூலம் கொடுக்க சொல்லி உன்னை ஃபோர்ஸ் பண்ணாலா இல்லையா? சொல்லு தேஜா, உண்மையை சொல்லு. இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லலைனா உன்னோட ரகசியம் எல்லாத்தையும் நான் இங்க சொல்ல வேண்டி வரும். இல்ல வேணாம் இன்ஸ்பெக்டர் சார், சீதா சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். சார், இந்த லேடி எனக்கு ஆசை கட்டாங்க, நான் கேட்கறதெல்லாம் தரேன்னு சொல்லி. அப்புறம் அதனால தான் நான் இது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டேன். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல சார், இவன் சொல்ற பேச்செல்லாம் நம்பாதீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா சார்? எல்லாமே இவளோட சூழ்ச்சி. இன்ஸ்பெக்டர், இவர் சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா நான் இவர்கிட்ட உண்மையை சொல்லுங்கன்னு மட்டும் தான் சொன்னேனே தவிர வேற எந்த பொய்யும் நான் சொல்லல. நீ என் அண்ணனோட பலஹீனத்தை பயன்படுத்திக்கிட்டு அவனை எனக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிருக்க. ஏன்னா உன் புருஷனை காப்பாத்தணுங்கிறதுக்காக. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், எனக்கு என் பொண்டாட்டி பத்தி நல்லா தெரியும். அவ எக்காரணத்தை கொண்டு பொய்யே சொல்ல மாட்டா. இது எல்லாமே இந்த ரியாவோட சூழ்ச்சி தான். சூழ்ச்சியா? என்ன சூழ்ச்சி? இப்ப நீங்களே தான் சொன்னீங்க உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி நடந்திருக்கு, அதனாலதான் நீங்க ஜெயில இருக்கீங்கன்னு. ஆனா இப்போ உங்க மனைவியை மாட்டி விடுறேன்னு சொல்றீங்க. I mean this is just a ridiculous. இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் நீங்க இவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவ்வளவுதான். தேவையில்லாம நீங்க என் அண்ணன் சொல்றதை வச்சு என்ன இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடி அவனோட சுயநலத்துக்காக பண்ணதா அவனே ஒத்துக்கிட்டான். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒரு பக்கம் உன் தங்கச்சி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் நீ நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க. சொல்லி வச்ச மாதிரி இதெல்லாம் எதுக்காக? அது சரி, இப்ப எந்த சாட்சியும் இல்லாம என் மேல எப்படி குற்றத்தை நீங்க சுமத்த முடியும்? நான் இங்க யாரையும் ஏமாத்தல. அப்புறம் இவங்க தான் தேவையில்லை. ஒரு நிமிஷம், ஜீவிதா பத்தி தேவையில்லாம எதுவுமே பேசக்கூடாது, புரிஞ்சதா? இங்க பாருங்க, முதல்ல உங்க சண்டையை நிறுத்துங்க. எது உண்மை பொய்ங்கிறது கோர்ட்ல தெரிஞ்சிடும். சரி மேடம், நீங்க இப்ப போகலாம். அப்புறம் ஒரு விஷயம், நீங்க வெளியூர் எங்கேயும் போக கூடாது, கோர்ட் பர்மிஷன் கொடுக்கிற வரைக்கும். போங்க. ஓகே இன்ஸ்பெக்டர். இல்ல, நான் இவளை எங்கேயும் போக விட மாட்டேன். இவளோட குற்றத்தை ஒத்துக்கிற வரைக்கும் இவளை இங்கிருந்து ஓரடி கூட நகர விட மாட்டேன். இங்க பாருங்க மேடம், அவங்கள போக விடுங்க. அப்புறம் போலீஸை வேலை செய்ய விடாம தடுத்தீங்கன்னா அப்புறம் உங்க மேல நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும், புரிஞ்சுக்குங்க. ப்ளீஸ் நீங்க போங்க. நீங்க இந்த ஊர்ல ரொம்ப கௌரவமானவங்க, அதனால இந்த தடவை மன்னிச்சு விடுறேன். இப்போ ஜீவிதா மேடம் இங்க நடந்துகிட்ட முறைக்கு நாங்க நினைச்சா இவங்க மேல கேஸ் போடலாம். ஒருத்தருக்கு ஆசையை காட்டி அவங்கள பொய் சாட்சி சொல்ல வச்சா அது சட்டப்படி குற்றம். அது உங்களுக்கு தெரியாதா?
வேலை முடிஞ்சுதா? வேலையா? அது எப்பவும் முடிஞ்சிடுச்சு. இப்ப வெறும் விளைவுக்காக காத்துட்டு இருக்கணும். இப்ப ஜீவிதாவை நினைச்சாதான் பாவமா இருக்கு. அங்கிள், நான் இப்பதான் அந்த ஷீத்தல் சம்பத் கூட போறத பார்த்தேன். அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சம்பத் தான். உண்மையை சொல்லு, எதுக்காக அந்த சம்பத் இப்படி எல்லாம் பண்றான்? ஒரு நிமிஷம். இது போலீஸ் ஸ்டேஷன், உங்க வீடு இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த ஆளுக்கு நீங்க பொய் சாட்சி சொல்ல ஆசையை காட்டியிருக்கீங்க, அதுவும் அவரோட தங்கச்சிக்கு எதிராவே. ஆமா, நான் ஆசை கட்டினது உண்மைதான். ஆனா பொய் சொல்றதுக்காக இல்ல, உண்மையை சொல்றதுக்காக. ஈசன், நான் சொல்ற எது எனக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க. ஷீதல் உண்மையானவல்ல. அட விடுங்க மேடம், உங்களோட உண்மை பொய்க்கு மத்தியில என் ஃபியூச்சரே போயிடுச்சு. அப்புறம் நீங்க உங்க வாக்கையை நிறைவேற்றல. வாய மூடு. திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. பொய்யா சொல்ற, அதுவும் இவ்வளவு பெரிய கேஸ்ல. தூக்கி உள்ள போட்டுருவோம். சார், நீங்க என்ன எப்படி தனியா போட முடியும்? இவங்க தான் பொய் சொல்லி சொன்னாங்க. இவங்களையும் உள்ள போடுங்க. ஏய், மரியாதையா பேசு. ஆமா, எல்லாரும் எங்களை மாதிரி ஏழைங்களை தானே விரட்டுவீங்க. நான் இவங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவாங்கன்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். அதுவும் என் தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வரும்னு தெரிஞ்சு. இன்ஸ்பெக்டர் சார், இவன் சொல்றது எவ்வளவு பெரிய பொய் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என் கூட வாங்கப்பா. நேத்து ராத்திரி இவனும் இவனோட ஆளுங்களும் என்ன எந்த இடத்துல கட்டுனாங்களோ அந்த இடம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அந்த இடத்துல நிச்சயமா எனக்கு ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும். அப்ப இவன் சொல்ற எல்லாம் பொய் என்ன நிரூபிக்கிறேன். சார், இன்னொரு பொய் சொல்றாங்க பாருங்க. நான் எப்ப இவங்களை கட்டி வச்சேன்? சார், திரும்ப பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். நான் எப்ப மேடம் உங்களை கட்டி வச்சேன்? எனக்கு எதுவுமே புரியல. இன்ஸ்பெக்டர் சார், ஒரு தடவை அங்க போய் பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நீங்க தானே சொன்னீங்க இது ரொம்ப பெரிய கேஸ்னு. ஒருவேளை ஏதாவது தடயம் கிடைக்கலாம், அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஒரு நிரபராதியோட வாழ்க்கை பிரச்சனை. ப்ளீஸ் வாங்க. ஆனா உங்க கட்சிக்காரங்க சொல்ற பேச்சை என்னால எப்படி நம்ப முடியும்? இன்ஸ்பெக்டர் சார், அப்படின்னா நீங்க அந்த ஆளையும் அந்த ஷீத்தலையும் கடைசி வரைக்கும் நம்பிருக்க கூடாது. நீங்க பேசாம ஒண்ணு செய்யலாமே, நீங்களே நேரடியா போய் உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க. இதை மட்டுமாவது செய்யலாம்ல? இத பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், நாங்க உங்களுக்கு உதவி பண்ண ரெடியா இருக்கோம். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. சரி, நான் கண்டிப்பா வரேன். ஆனா அங்க எனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கலனா அதுக்கப்புறம் சட்டப்படி தான் நடவடிக்கை எடுப்போம், புரிஞ்சுக்குங்க. ஓகே இன்ஸ்பெக்டர் சார், ஆனா நீங்க இப்ப என் கூட வாங்கல ப்ளீஸ். சரி, எல்லாரும் வாங்க. நீ கிளம்பு. சார், நான் வந்து வாய மூடு. கான்ஸ்டபிள், இவரை கூட்டிட்டு வாங்க. போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வா, நாம இந்த விஷயத்தை உடனே அக்கா கிட்ட சொல்லி ஆகணும். இது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம் இல்ல? ஃபோன் பண்ணு. விஸ்வா, அக்கா போன் எடுக்க மாட்டேங்கிற, இப்ப என்ன பண்றது? அதனால என்ன, பரவாயில்ல. அவங்க ஏதாவது வேற வேலையில இருப்பாங்க. சரி, நமக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பணும். சீக்கிரம் வா, போலாம். சரி வா.
இன்ஸ்பெக்டர் சார், இதான் அந்த இடம். அங்கதான் இவனும் இவனோட 3 ஆட்களும் என்ன கட்டி வச்சிருந்தாங்க. பரவாயில்ல மேடம், நீங்க படத்துல ரைட்டரா இருந்திருக்கணும். ஏய் வாய மூடு. அதிகமா பேசுறேன்னா இதே இடத்துல உன் கதையை முடிச்சிருவேன். சார் நான் வெறும் போதும். எங்க பாருங்க சார், இவனோட பேச்ச நம்பாதீங்க. நீங்க கூட உள்ள வாங்க. இவங்க என்ன எங்க கட்டி வச்சிருந்தாங்க நான் காட்டுறேன். கான்ஸ்டபிள், இங்கதான் உள்ள வாங்க. இந்த இடத்துல தான் அந்த சேரை போட்டு. இன்ஸ்பெக்டர் சார், என்ன எங்கதான் கட்டி வச்சிருந்தாங்க? ஓகே, என்ன செக் பண்ண விடுங்க. இவங்க மேடம், நீங்க உங்களை கட்டி வச்சதா சொல்றீங்க, ஆனா எனக்கு எந்தவித தடயமும் கிடைக்கலையே. உங்களை இங்கதான் கட்டி வச்சாங்கன்னு உறுதியா சொல்ல முடியுமா? நான் 100% ஷூரா சொல்றேன் இன்ஸ்பெக்டர். இவங்க வந்து எல்லாத்தையுமே மாத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது சாதாரண குடோன் மாதிரி தான் இருக்கு. வாங்க வாங்க ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர் சார், இது ஒரு பெரிய சூழ்ச்சி. வாங்க, வாங்க, நான் சொல்றது கொஞ்சம் பேசிக்கலாம், கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். என்ன விஷயம் சார்? நீ யாரு? என் பேர் மாதவன் சார். இந்த ஃபேக்டரியோட முதலாளிங்க பல வருஷமா வெளியூர்ல தான் இருக்காங்க. அதனால தான் இந்த கோடவுனை பார்த்துக்க சொல்லி என்ன வேலைக்கு வச்சிருக்காங்க சார். நீ எப்பவுமே இந்த இடத்துல தான் இருப்பியா? ஆமா சார், பின்னாடி ஒரு ரூம் இருக்கு, நான் அங்க தான் இருப்பேன் சார். ஆனா நேத்துக்கு ராத்திரி நீங்க இங்க இல்லையே. இல்லையா? நான் எப்பவுமே இங்கே தான் இருப்பேன். அப்புறம் எப்பவாவது மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போயிருந்தா நான் இங்க இருந்திருக்க மாட்டேன். அதை விட இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த ஆளை நேத்து ராத்திரி பாத்தியா? இல்ல. யார் இவரு? பாருங்க, இப்ப உங்களுக்கு வேண்டிய சாட்சி கிடைச்சிருச்சா? ஏன் மேடம் தேவையில்லாம எவ்வளவு போய் சொல்றல்ல நீ? ஆமா மேடம், நீங்க மட்டும் தான் உண்மையை பேசுறீங்க. சார், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி முயற்சி பண்ணுங்க. நேத்து ராத்திரி இவனும் இவனோட ஆட்களும் இதே பில்டிங்ல தான் என்ன கடத்தி வச்சிருந்தாங்க. நான் நேத்து நைட் இந்த பில்டிங்ல தான் இருந்தேன். இல்ல மேடம், இந்த இடத்த நான் தான் பாத்துக்கிறேன். நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. வேற ஏதாவது ஃபேக்டரியா இருக்கும். இங்க பக்கத்துல இந்த மாதிரி நிறைய ஃபேக்டரிங்க இருக்கு. அப்படியா? அங்கிள் அங்கிள், நேத்து நைட் நீங்க இன்னைக்கு இதே இடத்துல தானே பாத்தீங்க? ஆமா, நானும் இங்க தான் பார்த்தேன். எடுத்துங்க. இனிமே ஆனா அவனான்னு எதுவும் பேசாதீங்க. உங்ககிட்ட சொன்ன மாதிரி நேரடியா வந்து பாத்துட்டேன், இங்க எதுவுமே இல்ல. வாங்க புறப்படலாம். இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேட்க முயற்சி பண்ணுங்க. நேத்து ராத்திரி அங்கிள் என்ன இந்த இடத்துல வச்சுதான் அங்க பாருங்க. இந்த 3 பேர் தான் நேத்து நைட் என்ன அந்த ரூம்ல கட்டி வச்சிருந்தாங்க இன்ஸ்பெக்டர். ஏய், நில்லுங்க. கான்ஸ்டபிள், அவங்கள பிடிங்க. அவங்கள இங்க கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. டேய், எல்லாரும் வரிசை நில்லுங்க. யாரா நீங்க? எதுக்காக ஓடுனீங்க? சார், தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க சார். இதுக்கு மேல மாதிரி பண்ண மாட்டோம் சார். பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் சார், இவங்க எல்லாருமே போய் குரூப் தான். அப்புறம் நேத்து இவன் தான் என் கையை கட்டி போட்டான். நானா? உங்களையா கட்டி வச்சனா? எப்ப? என்ன? அப்படின்னா உனக்கு இவங்களை தெரியாதா? தெரியாது. எதுக்காக மன்னிப்பு கேட்ட? சார், அது வந்து நாங்க 3 பேரும் இங்க பின்னாடி சீட்டாட வருவோம் சார். நாங்க நினைச்சோம் நீங்க அதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்கன்னு. ஆனா சத்தியமா சொல்றேன் சார்,
இனிமே சீட்டு விளையாட மாட்டேன் சார். சரி சரி, எந்திரிச்சு நில்லு. பாத்தீங்கல்ல, இனிமே எப்போ இங்க வரக்கூடாது. உங்களை பார்த்தேன், புடிச்சு லாக்கர் வச்சு லாடம் கட்டிடுவோம். போங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவங்களை போக விடாதீங்க. இவங்களை ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் இவங்களை அடிச்சு உதச்சு கேள்வி கேளுங்க. அப்பதான் இவங்க எல்லாரும் உண்மை உணர்வாங்க. என்ன சார் இவங்களை போக விட்டுட்டு இருக்கீங்க? நிறுத்துங்க. இதத்தான் நீங்க எப்போ சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாரும் போய் சொல்றாங்கன்னு. ஆனா எதையுமே உங்களால நிரூபிக்க முடியல. இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசினாலும் லேடிஸ் கூட பார்க்க மாட்டா, உங்க மேலேயே நான் கேஸ் ஃபைல் பண்ணிடுவேன். இல்ல சார், ஜீவிதா சொல்றது அது இல்ல. நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இங்க இருந்து கிளம்பலாம். ஆமா ஆமா, இவங்களை சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுங்க, அப்பதான் நல்லா இருப்பாங்க. வாய மூடு. அதிகமா பேசினா உடனே உள்ள தள்ளிடுவேன். கான்ஸ்டபிள் வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன எந்த பொண்ணு வினய் ரியா நினைச்சுக்கிட்டு இருக்கானோ அவ வேறயா? அவ உயிரோட இருக்காளா? ஆமா. அதுவும் இல்லாம வினய் இது வரைக்கும் என்ன நினைச்சிருந்தாருன்னா அவர்தான் ரியாவை கொலை பண்ணதான் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அந்த ஷீதல் தான் உண்மையான ரியாவே. இதுக்கு அர்த்தம் வினய் நிரபராதி. வினய்க்கு எதிராக இவ்வளவு பெரிய சூழ்ச்சியா? சம்பத் இதை பண்றதுனால அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? இது யோசிச்சு பார்த்தா எங்களுக்கும் டென்ஷனா தான் இருக்கு. ஆனா சம்பத்துக்கு வினை மேல அப்படி என்ன பாக்க? ஜீவிதா, நீ இவ்வளவு பெரிய ஆபத்துல எல்லாம் ஈடுபடவே கூடாது. அதுவும் இல்லாம என்கிட்ட வேற எந்த வழியுமே இல்லையா? நான் என்ன நினைச்சேன்னா உண்மையை நெருங்கிட்டேன்னு நினைச்சேன். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா உண்மையை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கஷ்டப்பட்டு நான் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் எந்த பிரயோஜனமும் இல்ல. எந்த விஷயத்துல முன்னேற்றமே இல்ல. இன்னைக்கு காலையில நான் வீட்டை விட்டு ஒரு நம்பிக்கையோட தான் வெளியே போனேன். வரும்போது எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டு. இந்த உலகத்துல உண்மையை விட போய் தான் எல்லா வகையிலுமே ஜெயிக்குது. இத பாருமா, நீ மட்டும் தைரியத்தை இழந்துடாத. இல்ல பாட்டி, என்னோட தைரியத்தை எனக்கு இழக்கவே மாட்டேன். நான் கிளம்புறேன். எங்க போற? வினைய பாக்குறதுக்காக. ஒருவேளை அவர் இப்போ என்கிட்ட ஏதாவது பேச நினைக்கலாம் இல்லையா? நான் போய் அவர்கிட்ட நிறைய கேட்கணும். அந்த ஷீதல் கிட்ட இவரு எத்தனை வாட்டி பேசினாரு, அப்ப என்னெல்லாம் நடந்ததுன்னு. ஒருவேளை அது மூலமா எனக்கு ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கலாம்ல? ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது. எந்த போட்டோ பேப்பர்ல வந்ததோ அது ரியாவோடதுதான். ஆனா ஒருவேளை அது ரியா தானா? அந்த ரியா எங்க? இப்போ ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு. அந்த ஷீதல்ன்றவர் ரியா தான். சம்பத் ஆரம்பத்துல இருந்தே போய் சொல்லியிருக்கான். ஆனா எதுக்காக என்ன இதுல மாட்ட வைக்கணும் முயற்சி செய்யறான்? இன்ஸ்பெக்டர் சார், ஏதாவது கிடைச்சதா? கிடைச்சது. தலைவலி. உங்க மனைவி இருக்காங்களே, உங்களை காப்பாத்துறதுக்காக என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கிடவுன்ல ஒரு வாட்ச்மேன் இருந்தாரு, அவர் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இந்த வகையில யோசிச்சு பார்த்தா அந்த வாட்ச்மேன் கூட சம்பத்தோட ஆளா இருக்கலாம்ல? இங்க பாருங்க, இப்ப அந்த சம்பத்து அது இது எல்லாத்தையும் விடுங்க. இனிமே என்ன நடக்கணுமோ அதை கோர்ட்டு பாத்துக்கோ. என்ன புரிஞ்சுதா? எங்களை தொல்லை பண்ணாதீங்க. இங்க இருந்து முதல்ல வெளியே போகணும். நான் பண்ணாத குற்றத்துக்கு என்னால தண்டனை அனுபவிக்கவே முடியாது.